இந்த காலத்தில் திருமணம் செய்ய பெண் கிடைப்பது அரிதாகிவிட்டது. ஒருத்தருக்கு பெண் கிடைத்து திருமணம் நடந்துவிட்டால் அதைவிட பெரிய அதிர்ஷ்டம் எதுவும் இல்லை. மோகன் 2 வருடங்களாக பெண் தேடி வருகிறான். இந்தியாவில் உள்ள அத்தனை திருமண தகவல் நடத்தும் அனைத்து தளங்களிலும் பெயரை பதிவு செய்து காத்திருந்தான். எந்த பெண் வந்தாலும் ஏதாவது காரணம் சொல்லி இவனை தவிர்த்து விடுகிறார்கள். அப்போது வட இந்தியாவில் குஜராத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இவனை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து செய்தி அனுப்பியிருந்தாள். அவளுடைய தாய்மொழி குஜராத்தி, ஆங்கிலமும் தெரியும் என்று எழுதியிருந்தாள். இவனுக்கு ஆங்கிலம் எழுத படிக்க சரளமாக வரும், ஆனால் பேச அவ்வளவு எளிதாக முடிவதில்லை. அந்த பெண்ணும் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறது. அது வேலை செய்ய வேண்டிய இடம் சென்னை. இப்போது வீட்டில் இருந்து பணிபுரிகிறது. இவனும் சென்னை என்பதாலும் அவள் பணிபுரியும் அதே நிறுவனத்தில் பணிபுரிவதால் அவளுக்கு இவனை திருமணம் செய்ய விருப்பம். எப்படியோ தட்டு தடுமாறி அவளுடன் அரைகுறை ஆங்கிலத்தில் பேசி தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லிவிட்டான். ஆனால் அவளுடைய பெற்றோரும் ஆங்கிலம் பேச மாட்டார்கள். நடுவில் மோகனும் அந்த பெண்ணும் தான் பெற்றோர் பேசுவதை மொழிபெயர்த்து சொல்லி கொண்டு இருந்தார்கள். திருமணமும் முடிவாகி 3 மாதம் பொறுத்து முகூர்த்தம் வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர். அவனுடைய அதிர்ஷ்டம், அந்த பெண் இந்த இடைவெளியில் நன்றாக தமிழ் பேச கற்றுக்கொண்டது. ஆனால் அவனுக்கு குஜராத்தி சுட்டு போட்டாலும் வரவில்லை. அரைகுறை தமிழ் அந்த பெண் மாமனார் மாமியாரோட பேசி சமாளித்து கொண்டிருந்தது. 1 வருடம் கழித்து குழந்தை பிறக்கும்போது அந்த பெண் நன்றாகவே பேச கற்றுக்கொண்டாள். மாமியார் மெச்சும் அளவிற்கு அந்த பெண் இவர்களின் மனதில் இடம் பிடித்து கொண்டாள். மொழி தெரியாவிட்டாலும் தன்னை திருமணம் செய்ய சம்மதம் சொன்ன அந்த பெண் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் கிடைத்த பெரிய அதிர்ஷ்டம் என எண்ணிக்கொண்டாள்.